வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பழுப்பாவக்காய் புளிக்குழம்பு. ரொம்பவே டேஸ்டியான டிஷ் ஃப்ரெண்டு. சுட சாதத்தோட ரொம்பவே அருமையாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பழுப்பாவக்காயில் ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதோடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் போய் பார்ப்பீங்கங்கிற நம்பிக்கையோட இப்போ பழுப்பாவக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். செய்ய தேவையான பொருட்கள்: பழுப்பாவக்காய் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா அந்த சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. பிஞ்சான காய்களை எல்லாம் அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். மல்லி வரமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன், கறி லீவ்ஸ் கொஞ்சம், ஒரு லார்ஜ் சைஸ் ஆனியன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். புளி ஒரு லெமன் சைஸ், 3 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 15லேருந்து 20 பல் பூண்டு 15லேருந்து 20 ஒரு சின்ன வெங்காயம் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இன்றைக்கி நான் ஹிமாலயன் ராக் சால்ட் எடுத்திருக்கேன். கல்லுப்புக்கு பதிலாக இன்றைக்கி ஹிமாலயன் ராக் சால்ட் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன். இப்போது கடாயை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பழுப்பாவக்காவை வறுத்து எடுத்துக்கலாம். இது எண்ணெயில் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். நம்ம பழுப்பாவக்கான்னு இல்லை, நார்மலாக நம்ம பாவக்காய் குழம்பு வைக்கும் போதே பாவக்காயை தனியாக நீங்கள் எண்ணெயில் வறுத்து போட்டிங்கன்னா கசப்பு தன்மையும் கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதே போல் டேஸ்ட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால எப்பொழுதும் பாவக்காய் சமைக்கும் போது ஃபஸ்ட்டு எண்ணெயில் பாவக்காயை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இதை எடுத்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துக்குவோம். இப்போ பாவக்காய் வறுத்த அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணுறேன் இதுக்கும். இதில் ஃபஸ்ட்டு நான் வரமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, அப்புறம் வரமிளகாய் கூட கொஞ்சம் கறி லீவ்ஸ். இதை நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நான் இது கூட 2 பல் பூண்டை ஆட் பண்ணுறேன். கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். நீ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்குற அதே சமயத்தில் நம்ம புளியை நல்லா ஊற போட்டு வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். கருவேப்பிலையும் நம்ம இது கூட வதக்கி அரைக்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ நல்லா இது கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நான் இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதில் ஃபஸ்ட்டு நான் ஒரு தக்காளியை வதக்கி அரைக்கிறதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொன்று நம்ம குழம்பு தாளிக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. நான் இதைப்பா நல்லா ஆற வச்சு வறுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். இப்போ வதக்கின அதே பேனை ஹீட் பண்ணியிருக்கேன்.
அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இதுவும் நல்லெண்ணெய் தான். எப்பொழுதும் புளிக்குழம்புலாம் வச்சோன்னா நல்லெண்ணெய் ஆட் பண்ணோன்னா அதுக்குரிய டேஸ்ட்டே தனி. இப்போ வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு, இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது இப்போ வந்தால் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் சாம்பார் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் ஏற்கனவே நம்ம வதக்கி வச்சுருந்த பழுப்பு பாவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது கூட ரொம்ப நேரம் வதங்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே வதக்கி விட்ருக்கனால லைட்டாக கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்து இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வந்து அது கூட லைட்டாக நான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் கொதிச்சு வரட்டும். ஃபைவ் மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டுடலாம். 5 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நான் இது கூட வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு போகிறேன். இது கூட நான் புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்க, 10 நிமிஷம் நல்லா சிம்லியே வச்சு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தாச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்போ நமக்கு பழுப்பு பாவக்காய் புளிக்குழம்பு சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இப்போ பழுப்பு பாவக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட சாதத்தோட ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.